அயோத்தியில் ராமாயண அருங்காட்சியகம் அமைக்க 20 ஏக்கர் நிலம் ஒதுக்கி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ராமாயண அருங்காட்சியக பணிகளை தொடங்குமாறும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கூறுவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், தற்பொழுது அயோத்தியில் ராமாயண அருங்காட்சியகம் அமைக்க 20 ஏக்கர் நிலம் ஒதுக்கி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனுடைய விவரங்கள் என்னென்ன? ஏற்கனவே மத்திய கேபினெட் ஆனது இந்த ராமாயணம் தொடர்பான ஒரு அருங்காட்சியகம் அமைக்கும் திட்டத்தினை முன்வைத்திருந்தார்கள். இதற்காக 150 கோடி ரூபாய் அளவிற்கு நிதியும் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கான இடம் எங்கே அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகள் இருந்ததனால் அது கிடப்பிலேயே இருந்த நிலையில் தற்பொழுது உத்தரப்பிரதேச அரசில் புதிய அரசாக தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். யோகி ஆதித்யநாத் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்றார். இந்நிலையில் அதிரடியாக 20 ஏக்கர் நிலத்தை அயோத்தியாவில் ஒதுக்கி தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு கம்யூனல் கிளாஷ் இருந்ததன் காரணமாகத்தான் இந்த விவகாரம் பல்வேறு குளறுபடிகளை சந்தித்து வந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த ராமர் கோவில் கட்டுவது தொடர்பான மிக முக்கியமான ஒரு வழக்கில் கூட உச்சநீதிமன்றம் இதில் 2 தரப்பினரும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இதை கோர்ட்டில் இருந்து, அதாவது நீதிமன்றத்திற்கு வெளியே நீங்களே அமர்ந்து பேசிக் கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தார்கள். அதனை அடுத்துதான் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தின் இந்த ஒரு உத்தரவும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவதன் காரணமாக இந்த ராமாயணம் தொடர்பான ஒரு அருங்காட்சியகம் அமைக்கும் இந்த திட்டத்திற்கு நிலம் 20 ஏக்கர் நிலமானது தற்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இதற்கான ஆயத்த பணிகள், ஆய்வு பணிகளை உடனடியாக தொடங்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. இது உத்தரப்பிரதேசத்தில் தற்பொழுது ஏற்றுள்ள இந்த அரசின் மிக முக்கியமான அதிரடி ஒரு உத்தரவாக பார்க்கப்படுகின்றது. அயோத்தியில் ராமாயண அருங்காட்சியகம் அமைக்க உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் 20 ஏக்கர் நிலம் ஒதுக்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னதாக அகிலேஷ் அரசு இருந்தபோது இதற்கான பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் இதுபோன்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.